சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ஜமாஅத்தே இஸ்லாமிய ஹிந்த் மகளிர் அணியினர் செய்தியாளர் சந்திப்பில் அகில இந்திய மகளிர் அணி செயலாளர் ராபியா பசரி, தமிழ்நாடு மகளிர் அணி தலைவி ஃபாத்திமா, சென்னை மாநகர தலைவி ராகிலா, சென்னை மாவட்ட பொறுப்பாளர் லஷியா, செய்தி தொடர்பாளர் சாஜிதா மற்றும் ஹமீதா ஆகியோர் தெரிவித்தது. மது போதை, ஆபாசம், தவறான உறவுகள் என பெருகும் தீமைகளுக்கு எதிராக எங்கள் அமைப்பினர் இந்தியா முழுவதும் செப்டம்பர் 1 முதல் 30 வரை ஒழுக்கமே சுதந்திரம் எனும் மைய கருத்தில் பரப்புரையை முன்னெடுத்துள்ளோம். போதை நாட்டையே நாசப்படுத்திவிடும் என்பதால் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னெடுத்துள்ளதை நாங்கள் வரவேற்கிறோம். அதேவேளையில் மதுவை தடை செய்யாமல் போதையில்லா பாதை சாத்தியம் இல்லை என்பதை உணர்ந்து தமிழ்நாடு அரசு பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும். சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாலும் சிந்தனை மாற்றமும் இசையச்சமுமே பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும். அதேபோல் ஒருபால் உறவு, கள்ள உறவுகள், திருமணமாகாமலேயே சேர்ந்து வாழ்வில் போன்ற இழிவான செயல்கள் பெருகி வருகின்றன. இதுபோன்ற செயல்கள் வருங்கால தலைமுறையை நாசப்படுத்திவிடும். இந்த கேடு கெட்ட செயல்களை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஒழுக்க மாண்புள்ள சமுதாயத்தை அனைவரும் ஒன்றிணைந்து உருவாக்கவே இந்த மாபெரும் பரப்புரை என்றார்கள். தமிழகம் முழுவதும் உள்ள எங்கள் நிர்வாகி உறுப்பினர்களை கொண்டு இந்த 1 மாதம் முழுவதும் மாவட்டங்கள், நகரங்கள், கிராமங்கள் தோறும் வீடு வீடாக சென்று மகளிர் அமைப்பினர் பரப்புரையை செய்ய உள்ளார்கள். அதனால் உடனடியாக எந்த மாற்றமும் வராது என்று தெரியும். ஆனால் ஒரு முயற்சி எடுக்கையில் அதில் ஒரு சிலர் பயனடைவார்கள். அதுவே எங்களுக்கு கிடைத்த வெற்றி எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு தமிழக அரசு போதையில்லா ஒரு தமிழகத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஆகஸ்ட் 11ஆவது நாள் அவங்க வந்து அந்த இதை ஏற்படுத்தினாங்க. அந்த நாளாக இது பண்ணாங்க. ஆனால் மது கடைகளை ஆங்காங்கே துறந்துவிட்டு போதையில்லாத ஒரு சமுதாயத்தை, போதையில்லாத ஒரு தமிழகத்தை எப்படி நாம் உருவாக்க முடியும்? அதனால் நாங்கள் தமிழக அரசுக்கு ஒரு முதல்ல போதையில்லா ஒரு தமிழகத்தை கொண்டு வரணும் அந்த உணர்வுக்காக நாங்கள் பாராட்டி தெரிவித்தாலும், அதே நேரத்துல எப்ப போதை வந்து இந்த போதையில்லா தமிழகம் எப்ப உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மது கடைகளை மூடும் போதுதான் நடக்கும். மது கடைகளை திறந்து விட்டு நம்ம வந்து பூரண மதுவிலக்கு இல்லாமல் நாம் போதை இல்லாத தமிழகத்தை ஒருபோதும் நம்ம வந்து நிகழ்த்தி காட்ட முடியாது. ஆக அந்த தீமைகளின் தாய் என்று இறைத்துதர் அவங்க சொல்றாங்க. மதுவை தீமைகளின் தாய்ங்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த தீமைகளின் தாயா இருக்கக்கூடிய மதுவை நாம் பூரண விலக்கு கொண்டு வந்தாதான் நம்ம போதை இல்லாத ஒரு தமிழகத்தை, ஒரு நல்ல ஒழுக்கம் மிக்க ஒரு சமுதாயத்தை நம்ம வந்து உருவாக்க முடியும் என்று நாங்கள் அரசுக்கு வந்து தெரியப்படுத்துறோம். பெண்களுக்கு பிரச்சனைகள் இல்லை என்றாலும் பெண்களுடைய அந்த விஷயங்கள்ல வந்து இன்னும் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும். தமிழகம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்புள்ள நாடாக இருந்தாலும் இன்னும் அதிகமாக பெண்களுக்காக அந்த கவனம் ஒழுக்க இதுல ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் சில பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாக்கப்படுகிறாங்க. அந்த பாலியல் சீண்டல்கள் இருந்து அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அப்போ ஒவ்வொரு துறையிலையும் இந்த ஒழுக்க சீரழிவு என்பது வெறும் உடை, கலாச்சாரம் அந்த மாதிரி இல்லாம, உறவுகள் சம்பந்தமாக இல்லாம ஒவ்வொரு விஷயத்திலையுமே இந்த ஒழுக்கத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கணும். நம்மளுடைய நடை, உடை, பாவனை ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம முன்னிறுத்தி நாம் இந்த பரப்புரையை கொண்டு வரோம். இந்த பரப்புரையின் மூலமாக நாம் பல்வேறு கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் நாம் விழிப்புணர்வு நிகழ்வுகளை ஏற்படுத்துறோம். இது பெண்களால் நடத்தக்கூடிய ஒரு பரப்புரை நிகழ்வாக இருந்தாலும் இது பெண்களுக்கு மட்டும் இல்லை. கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, ஆண்களுக்கும் உரித்தானதுதான் கற்பு. அப்ப ஆண்களுக்கும் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறோம், பெண்களுக்கும் கொண்டு போறோம். இது முஸ்லிம் பெண்கள் நாங்கள் தொடர்ந்து எடுக்கிறதுனால இது முஸ்லிம் பெண்களுக்கான ஒரு பரப்புரை மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஒழுக்கத்தின் பால் நாம் கொண்டு வருவதற்காக இந்த செய்தியை நாம் இங்கே கொண்டு வரோம். News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.